நெக்ஸ்ட் டே மார்னிங்க செம்ம வியூக்குள்ள எழுந்தோம். இந்த பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி எங்களோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். ஏன்னா அவங்களோட குழந்தைங்களும் இதே ஃபுட்டு தாங்க சாப்பிட்றாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் இந்த மாதிரி ட்ரோன் வியூஸ் தாங்க எடுக்க போயிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா டைம் ஆஃப்டர்நூன் ஆச்சு. ஆஃப்டர்நூன் எங்களுக்கு லன்ச் சாப்பிட்ணுன்னு தோணல. ஸோ அதனால் டீ வாங்கிக்கிட்டோம். டீ, பிஸ்கெட் அண்ட் ப்ரெட் ஆம்லேட் வாங்கிக்கிட்டாரு. சூடாக ஒரு மசாலா சாய் குடிச்சு, பின்ன ஒரு ஜிம்ஜாம் பிஸ்கெட் கழிச்சு, ஒரு குட்டி வாக்கு போய் எல்லாமே ரைமிங்காக இருந்துச்சு. ஸோ குட்டி வாக் போனோமா, நீங்களே பாருங்களேன் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பியூர் ஏர், சில் ப்ரீஸ் ப்ளஸ் காம்ஃபுல்லான பிளேஸுங்க. செம்ம காம்போ. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆயிடுச்சுங்க. சடனாக இவ்வளோ ஃபாக். எங்களுக்கு முன்னாடி இருந்த மழையே பார்த்திங்கன்னா மறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் ஸ்லைட்டாக ட்ரிசில் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நல்ல மழை. டக்குன்னு பார்த்தா நைட்டும் வந்துருச்சு. டைம் போனதே தெரியலை.